வணக்கம் நண்பர்களே. ஏமாறுறதுக்குன்னு எழுதி வச்ச தேசம் அப்படின்னா நம்ம கொங்கு தேசம். ஈமு கோழியில் ஆரம்பித்து மைவித்திரி ஆட்சி வரைக்கும் யார் என்ன வலையை விரித்தாலும் எங்கள் பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு ஏமாறுறதுல முதன்மையாக இருக்கக்கூடிய நகரம் கொங்கு நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயம்புத்தூரில் ஒரு மருத்துவர் ஒரே ஒரு ஃபோன் காலில் 2.9 கோடியை இழந்திருக்காரு. வாங்க என்னன்றது விரிவாக பார்ப்போம். கோயம்புத்தூரில் பிரபல ஒரு மருத்துவர், 50 வயது ஒரு மருத்துவர். அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இயல்பாக வீட்டில் இருக்கும்போது ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கு. இதனால் எடுத்து பேசியிருக்காரு. பேசும்பொழுது காவல்துறை செட்டப்பில் அந்த வாக்கி டேக்கெல்லாம் ஓடுற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் இருக்க மாதிரியான ஒரு செட்டப்பில் நாங்கள் மும்பையிலேருந்து சைபர் கிரைம் போலீஸ் பேசுகிறோம், இது மாதிரி நீங்கள் சைபர் கிரைம் குற்றங்களை ஈடுபட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பேச, இவன் நான் எந்த குற்றமும் ஈடுபடலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை நீங்கள் ஈடுபட்டுறீங்க, நாங்கள் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒன்றே கிடையாது. இவர் நம்மளை மறுத்து பேசியிருக்காரு. ஆனால் அவனை போலீஸ் நம்ப வச்சிட்டான். டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், எங்கள் என்கொயரி முடிகிற வரைக்கும் நீங்கள் ஃபோன் காலையும் கட் பண்ணக்கூடாது, யார் கூடயும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி நம்மளை உண்மையிலேயே போலீஸ் தான் கைது பண்ணிட்டாங்க, டிஜிட்டலாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம அந்த மருத்துவர் தன்னோட வீட்டுக்குள்ளே தனியாக அறைக்கில் போயிட்டு தாப்பாப்பட்டு தனியாக உட்காந்துக்கிட்டார். போலீஸ்னு சொல்லி ஏமாத்துற அந்த நபர்கள் டாக்டரை வலையில் வீழ்த்தியாச்சுன்னு ஒரு ஸ்கெட்சை போட்டு பேசியிருக்காங்க. எங்கள் என்கொயரி முடிகிற வரைக்கும் உங்கள் வங்கி கணக்கில் இருக்க பணத்தை இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றி விடணும், விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி உங்கள் வங்கி கணக்கு போய் மாற்றிடுவோம்னு சொல்லி மிரட்டியிருக்க இவரும் பச்சை பிள்ளை மாதிரி சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சுருக்காரு. தன்னோட வங்கி கணக்கில் இருந்த 2.9 கோடி ரூபாய் முழுமையும் மும்பையிலேருந்து சைபர் கிரைம் போலீஸ் அப்படின்னு பேசின அந்த நபர்களை வங்கி கணக்குக்கு அனுப்பிட்டார். சென்னையில் உள்ள சைபர் கிரைம் உண்மையான காவல்துறை, உண்மையான சைபர் கிரைம் போலீஸ் என்னென்னா குற்றவாளிகள், அதாவது இந்த குற்றம் செய்யக்கூடிய வங்கி கணக்குகள் அப்படின்னு சொல்லி அவங்க பார்வையில் அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சில வங்கி கணக்குகள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து ஒரு வங்கி கணக்கில் இருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருக்கு. கோயம்புத்தூரில் இப்படி ஒரு வங்கி கணக்கிலேருந்து பணம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருக்க அங்கே பக்கத்தில் இருக்க காவல் நிலையம் தகவல் கொடுத்துட்டாங்க. இந்த தகவலை கேள்விப்பட்டு வீட்டுக்கு போன காவல்துறை அந்த மருத்துவர் வீட்டுக்குள்ளே தான் வீட்டை சதிக்கிட்டு இருக்காரு. கதவை திறங்கன்னா இல்லை என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, நான் திறக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அந்த டூப்ளிகேட் போலீஸ் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நம்பி உண்மையான போலீஸ் வந்து கதவை தட்டும்போது மருத்துவர் கதவை திறக்கலை, தன்னை உண்மையிலேயே அப்படி தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துருக்காரு. ரொம்ப நேரம் விலைக்கு சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் மருத்துவர் கதவை திறந்துருக்காரு. கதவை திறக்கிறதுக்குள்ளே தன்னோட வங்கி கணக்கில் இருந்து 2.9 கோடி ரூபாயை மோசடியாளர் வங்கி கணக்கு முழுமையாக மாட்டிட்டார். அவர் இழந்த பணத்தை மீட்க முடியுமா அப்படின்றதே கேள்விக்குறி தான். முதல்ல டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு ஒன்றே கிடையாது. உங்களுக்கு இப்படியா நாங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு வந்ததுன்னா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், என்னை நேரடியாக அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃபோனை கொடுக்குறேன், நீங்கள் அவங்ககிட்ட பேசி என்னை நேரடியாக அரெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த வினாடியே மோசடிக்காரர்கள் உங்களை விட்டு ஓடிடுவான். ரொம்ப காலமாக இந்த மோசடி நடந்துக்கிட்டே இருந்தது. இப்போ சமீபத்தில் மத்திய தொலைத்தொடர்பு துறையிலிருந்து அந்த விளம்பரம் வந்தது. நீதிபதிகள், சுங்கத்துறை அதிகாரிகள், காவல்துறைன்னு உங்களை யாராவது ஏமாற்றுவாங்க, நல்ல பயனுள்ள விளம்பரம், எல்லாருடைய அலைபேசி அழைப்புகளையும் அதை வச்சுருந்தாங்க. அதை மீறியுமே ஒரு படித்த மருத்துவர்கிட்ட 2.9 கோடி ரூபாய் மோசடி பண்ண முடியும் அப்படின்றது மக்கள்கிட்ட இருக்க அறியாமை தான் காட்டுது. உங்களுக்கும் உங்கள் சார்புடையர்களுக்கோ இப்படி ஒரு அழைப்பு வந்துச்சுன்னா நேரடியாக அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் காவல் நிலையத்துக்கு வரேன்னு சொல்லி போனீங்கன்னா மோசடிக்கு வளவிரிச்சவன் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிட்டு அவன் ஓடிடுவான். எங்கிட்ட திரும்ப ஏமாத்துற உலக சுதனம் இருக்குங்க மக்களே.